புதுச்சேரி மாநில முதல்வர் என் ரங்கசாமி இன்று சேலத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சத்குரு அப்பா பைத்தியம் சாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தார். தீவிர ஆன்மீக பற்று கொண்ட அவர் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போதும் விசேஷ நாட்களிலும் இந்த திருத்தலத்திற்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். கோவிலுக்கு வந்த அவருக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மூலவர் சன்னதியில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்ட முதல்வர் உலக அமைதி மற்றும் மக்கள் நலனுக்காக பிரார்த்தனை மேற்கொண்டார். முதல்வர் வருகையையொட்டி கோவில் வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தமிழகத்தின் ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து பதவியை நிறைவு செய்யும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நடிகர் ரஜினிகாந்த் இன்று நேரில் சந்தித்து பேசினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஸ்டாலினின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது அவரது ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் நல பணிகள் மற்றும் நிர்வாக திறமை குறித்து ரஜினிகாந்த் தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. தமிழக அரசியல் சூழலில் ஒரு முக்கிய கட்டமாக பார்க்கப்படும் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான ஒன்றாக அமைந்திருந்தாலும் இருவருக்குமான நீண்டகால நட்புறவின் வெளிப்பாடாகவே இது பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் நந்திகிராம் தொகுதியில் அபார வெற்றி பெற்றதை தொடர்ந்து பாஜக மூத்த தலைவர் சுவேந்து அதிகாரி இன்று தனது தொகுதிக்கு நேரில் சென்று பொதுமக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். நந்திகிராம் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆதரவுமே தனது வெற்றிக்கு காரணம் என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்ட அவர் வாக்காளர்களின் குறைகளை கேட்டறிந்ததோடு வரும் காலங்களில் தொகுதியின் வளர்ச்சி பணிகளுக்கு தான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் என்று உறுதியளித்தார். தொகுதியின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற அவருக்கு கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவியும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேர்தல் களத்தில் கிடைக்கும் வெற்றி அல்லது தோல்வி என்பது அதிமுகவின் மக்கள் நல பணிகளை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்த அவர் அஇஅதிமுக எப்போதும் மக்களுடன் இணைந்து நிற்கும் இயக்கம் என்றும் தற்போது வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை ஏற்றுக்கொண்டு முன்பை விட அதிக சுறுசுறுப்போடு மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்போம் என்றும் உறுதிபட தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக அரசுக்கு உரிய அழுத்தத்தை கொடுத்து பொதுமக்களுக்கான திட்டங்கள் முறையாக சென்றடைவதை உறுதி செய்வோம் என்று அவர் தனது பேச்சில் வலியுறுத்தினார். ஒரு ஓட்டின் வலிமை என்ன என்பதை திருப்பத்தூர் தேர்தல் முடிவு மூலம் குழந்தைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்போதுதான் ஓட்டின் வலிமையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று மஹிந்திரா நிறுவன தலைவர் ஆனந்த் மஹிந்திரா கூறியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் பெரியகருப்பன் போட்டியிட்டார். தேர்தலில் பதிவான ஓட்டு எண்ணப்பட்ட போது தவேகா திமுக இடையே கடும் இழுபறி ஏற்பட்டது. பல சுற்றுகளில் இரு கட்சிகளும் மாறி மாறி முன்னிலை வகித்தது. இறுதியில் தவேகா வேட்பாளர் ஸ்ரீனிவாச சேதுபதி ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வென்றதாக அறிவிக்கப்பட்டது. அவர் 83,375 ஓட்டு பெற்றார். பெரிய கருப்பன் 83,374 ஓட்டு வாங்கியிருந்தார். இந்நிலையில் ஒரு ஓட்டு வரலாற்றை மாற்றிவிட்டது என்று மஹிந்திரா நிறுவன தலைவர் ஆனந்த் மஹிந்திரா தமது எக்ஸ் வலைதள பதிவில் கூறியுள்ளார். குன்னம் கோத்தகிரி மலைப்பாதைகளில் அருகே உள்ள வனப்பகுதிகளில் வறட்சி ஏற்பட்டுள்ளதால் தண்ணீர் மற்றும் உணவு தேடி காட்டு யானைகள் நடமாடி வருகின்றன. இதனை வனத்துறையினர் கண்காணித்து வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் அவ்வப்போது காட்டு யானைகள் சாலையோரத்தில் நடமாடி வருகின்றன. இந்நிலையில் நேற்று குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் சாலையோரம் நின்றிருந்த யானை அருகே சுற்றுலா பயணிகள் சென்று ஆபத்தை உணராமல் புகைப்படம் எடுத்தனர். இதனால் ஆக்ரோஷமடைந்த யானை துதிக்கையை உயர்த்தி எச்சரிக்கை செய்தது. பின்னர் யானை அங்கிருந்து வனப்பகுதிக்குள் சென்றது. இதுகுறித்து உடனடியாக வனத்துறையினர் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் நடந்த குண்டுவெடிப்புகளுக்கு பாஜக மீது பழி சுமத்திய பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானை கடுமையாக மத்திய அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு சாடியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில் பஞ்சாபில் நடந்த வெடிகுண்டு தாக்குதல்களுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அப்படி இருந்திருந்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கிறேன் என்றார். ஆனால் இந்த குண்டுவெடிப்பு பாஜக தொண்டர்களை குறிவைத்தே பயன்படுத்தப்பட்டன என்றும் அவர் கூறினார்.